ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு த ஆன்சர்ஸ் ஆன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு மேக் ஓஎஸில் அதர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லைக் விண்டோஸ் 7, விண்டோஸ் 10 அண்ட் ஆண்ட்ராய்டு இந்த மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு எந்த வே பெஸ்ட்டாக இருக்குங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்கேஸ் உங்களுக்கு ப்ரொசீஜர் வேணும், விண்டோஸ் 10 நான் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிற ப்ரொசீஜர் வேணும்னா என்னோட லைனப் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் லைனப் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்கேஸ் மேக் ஓஎஸில் நீங்கள் வந்து விண்டோஸ் 7 இல்லை விண்டோஸ் 10 இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணணும்னா நான் 2 வேஸ் இருக்குது சொல்லிடுறேன். ஒன்று வந்துட்டு பயாஸில் போய் உங்களோட எஸ்எஸ்டியை 2ஆக டிவைட் பண்ணி அதில் இன்ஸ்டால் பண்ணுறது. அண்ட் செகண்ட் வந்து VMware. ஸோ இந்த பயாஸில் போய் அவங்க இன்ஸ்டால் பண்ணுற ப்ரொசீஜர் ஏன் இருந்துச்சு அப்படின்னா, முன்னாடி VMware விர்ச்சுவல் மெஷினுங்கிறது நிறைய டாங்கிள்ஸோ இல்லை எக்ஸ்டர்னல் அவுட்புட்ஸ்லாம் கனெக்ட் பண்ணால் ஒர்க் ஆகாது. அண்ட் கிராஃபிக் டிரைவர்ஸும் மோஸ்ட்லி ப்ராப்பராக ஒர்க் ஆகாது. இந்த ஒரு ரீசன்னால தான் அவங்க வந்து டிவைட் பண்ணி பயாஸில் போய் இன்ஸ்டால் பண்ணுவாங்க. பட் அதோட ஒரு இஷ்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து இது வந்து 256 GB 2020 வெர்ஷன் MacBook Pro 13.3 inch. ஸோ இப்போ 256 GB அப்படின்னு சொல்லும்போது இதுவே பத்தாது. இப்போ நான் வந்து பயாஸில் போய் நான் டிவைட் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு மினிமம் 60 to 80 GB என்னோட விண்டோஸ்க்கு நான் ப்ரொவைட் பண்ணணும். அப்போ நான் 60 to 80 GB நான் ப்ரொவைட் பண்ணினேன் அப்படின்னா அது வந்து பெர்மனெண்ட்டாக ஆக்குபைட் ஆயிரும். அப்போ என்னோட இதோட டோட்டல் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 170 GB ஆயிரும். பட் விர்ச்சுவல் மிஷின்னு போகும்போது அப்படி ஒரு இஷ்யூஸ் நடக்காது. ஸோ பயாஸில் போய்ங்கிறத நான் டோட்டலாக அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். பிகாஸ் இப்போ இருக்க எல்லா விர்ச்சுவல் மிஷினுமே மோஸ்ட் அட்வான்ஸ். அவங்க எல்லாமே லைக் டாங்கிள்ஸாக இருக்கட்டும், எந்த யூஎஸ்பியாக இருக்கட்டும், இல்லை கிராஃபிக் டிரைவர் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஃபெச் பண்ணிப்பாங்க. ஸோ பயாஸ் அப்படியே நீங்கள் தள்ளி வச்சிடலாம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு பயாஸ் தான் பெஸ்ட் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள் ஏன் உங்களுக்கு பெஸ்ட்டுன்னு தோணுதுன்னு. ஸோ பயாஸை என்னோட ஆஸ்பெக்ட்ஸில் அதை தள்ளி வச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம உள்ளே போனால் VMware விர்ச்சுவல் மெஷின் தான் பெஸ்ட், ரைட்? ஸோ விர்ச்சுவல் மெஷின்னு சொல்லும்போது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது ஃபர்ஸ்ட் கம்பெனி VMware, செகண்ட் கம்பெனி SandBox, தேர்ட் கம்பெனி மேக்குக்கே உள்ள ஸ்பெஷல் கம்பெனி Parallel. ஸோ Parallel இந்த மூணுக்குள்ள என்ன டிஃப்ரென்ஸுங்கிறத சொல்லிடுறேன். ஸோ VMware அப்படின்னு சொல்லும்போது VMware SandBox ரெண்டு பேருமே ஃப்ரீ தான். ஸோ VMware டூ ஹெவி அண்ட் SandBox வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ். இதுவுமே ரொம்ப ஃபீச்சர்ஸ்லாம் கிடையாது. ஸோ இந்த ரெண்டுமே ஃபீச்சர்லெஸ்ஸாக இருக்கும். பட் Parallel அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து ஸ்பெஷலாக மேக்கை கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இவங்களோட காஸ்ட் இது வந்து ஸோ இதில் அவங்க $80 வாங்குறாங்க. ஓகே, ஸோ $80 அப்படின்னு நீங்கள் கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 5,918. ஸோ நீங்கள் ஒரு லேப்டாப் வந்து ஒரு 60-70,000 வாங்குறீங்கன்னா இந்த $6,000 உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணுங்கிறத இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ நான் வீடியோ காமிக்க முன்னாடி நான் Parallel ஸ்பேஸ் ஓப்பன் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் Parallel டெஸ்க்டாப். நான் ஆல்ரெடி விண்டோஸ் 10 அண்ட் Ubuntu இன்ஸ்டால் பண்ணிட்டேன். Ubuntu 18.04. ஸோ இது எப்படி இன்ஸ்டால் பண்ணலாங்கிறத மட்டும் சொல்கிறேன். இட்ஸ் வெரி ஈஸி. ஸோ இப்படி தான் அது ஓப்பன் ஆகும். ஸோ ஈஸியாக இங்கே போய்ட்டு இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், இந்த ஃபிங்கர் பிரிண்ட் கேட்கும். ஸோ ஐ ஆத்தரைஸ்ட். ஸோ இதில் 3 ஆப்ஷன் வரும். கெட் இட் ஃப்ரம் விண்டோஸ் 10 ஃப்ரம் மைக்ரோசாஃப்ட். நீங்கள் இன்ஸ்டால் வந்து உங்களோட ஓஎஸ் எக்ஸ்டர்னலாக இருக்குன்னா நீங்கள் எக்ஸ்டர்னலாக ப்ளக் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களோட எக்ஸிஸ்டிங் பிசிலேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர், இந்த மாதிரி 3 ஆப்ஷன் உண்டு. ஸோ கீழே ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா Ubuntu இங்கே இருக்கும், லினக்ஸ் அண்ட் ஃபெடோரோ அண்ட் CentOS, Debian, நிறைய பேர் ராஸ்பெரி பைக்கு இது யூஸ் பண்ணுவாங்க, அண்ட் ஆண்ட்ராய்டு அண்ட் ஆப்பிள் OS. ஸோ இது எல்லாமே இங்கே ரெடியாக இருக்கும். இது எல்லாமே ஃப்ரீ சிஸ்டம். ஸோ பெய்ட் சிஸ்டம் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே இருக்கும். ஸோ இப்போ நார்மலாக நீங்கள் விண்டோஸ் 10 இன்ஸ்டால் பண்ணணும்னா பெருசாக வந்து எக்ஸ்டர்னல் டிஸ்கோ இல்லை எக்ஸ்டர்னல் USB இது எதுவுமே தேவைப்படாது. ஸோ ஜஸ்ட் ஒன் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே கண்டினியூன்னு இருக்கும். கிளிக் கண்டினியூ. ஸோ பை வாங்கணுன்னா இங்கே நீங்கள் டேரெக்டாக வாங்கிக்கலாம் காசு கொடுத்து. ஸோ நீங்கள் காசு கொடுத்து இப்போ வாங்க வேண்டாம், உங்கள்கிட்ட கீ இருக்குது இல்லைனா கீ இல்லாமல் நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா ஒன்றும் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் டவுன்லோட். ஸோ ரிக்வஸ்டிங் ஃபார் இன்ஸ்டாலேஷன் ஃபைல்னு வந்துடும். ஸோ கிரியேட்டிங், அவ்வளோதாங்க. டவுன்லோடிங் விண்டோஸ் 10 ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிரும். ஸோ இது டவுன்லோட் கம்ப்ளீட் ஆனதும் ஜஸ்ட் நீங்கள் கிளிக் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஒரு விண்டோஸ் 10 PC எப்படி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுவீங்களோ அதே அட்மாஸ்பியர் இங்கே வந்துடும். ஸோ இது வெரி சிம்பிள். இப்போ நான் அதை கேன்சல் பண்ணிட்டு வேணால் அதர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் காமிக்கிறேன். ஸோ அகெயின் நியூ போங்க, யூஸ் பாஸ்வேர்ட். ஸோ இப்போ நான் Ubuntu கிளிக் பண்ணாலும் நான் Ubuntu சூஸ் பண்ணிட்டேன். கண்டினியூ. ஸோ 2.94 GB அன்பேக் பண்ணும்போது 7 GB வரும். இது நியூ 20.04. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் 18.04 வச்சுருக்கேன். இது 20.04. நம்ம கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இது ஃப்ரீ டவுன்லோடிங்கில் போயிடும். இட்ஸ் வெரி ஈஸி, ரைட்? ஸோ VMwareஓ இல்லை SandBoxஓ யாருமே இதை ப்ரொவைட் பண்ணவே மாட்டாங்க. இது நீங்கள் டேரெக்டாக ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இது சஸ்பெண்ட்லாம் ஆகலை, இது ஒரு மினிமைஸ் மோடில் தான் நிற்கிது. இப்போ நான் கிளிக் பண்ணால்
டேரெக்டாக அது பூட் ஆயிரும். இங்கே ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. விண்டோஸ் 10 consume the less energy and is more stable is unknown network. ஓகே, ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் எல்லாம் இங்கே கொடுத்துருவாங்க. ஸோ CPU ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 47 and 42 தான். இங்கே ஆல்ரெடி நீங்கள் பேரலாக யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே மேக் இருக்குது. ஸோ இந்த மேக்கில் போய் நான் என்னதும் ரன் பண்ணலாம். அண்ட் இதுவுமே நம்ம பேரலாக ரன் பண்ணிக்கலாம். நான் இங்கேயுமே ஆன்டிவைரஸ் போட்டிருக்கேன். ஸோ இதில் ஸ்பெஷலாக என்ன ஒரு ஃப்ரீ உண்டு. ஸோ பேரலல் பாக்ஸ் அப்படின்னு வாங்கும்போது ஃப்ரீயாக பேரலல் டூல் பாக்ஸுங்கிறது 1 year சப்ஸ்கிரிப்ஷனுக்கு தான் தருவாங்க. இது ரொம்ப ஸ்பெஷல் டூல். நான் வேணால் இப்போ மேக்புக்லேயே இந்த டூலை காமிச்சிடுறேன். இதில் என்னலாம் இருக்குன்னு. ஸோ கிளிப்பாட் ஹிஸ்ட்ரி இருக்கும். இது ஆல்ரெடி விண்டோஸ் வீன் அடித்தா வரும். ஸோ இது அச்சீவர், கேமரா, ரெக்கார்ட் ஸ்க்ரீன், டேக் அ ஃபோட்டோ, பிரேக் டைம், இந்த மாதிரி எல்லாமே வந்துடும். அண்ட் இதில் ஸ்பெஷலாக இது தான் இந்த பேரலல் ஸ்பேஸுக்கும் VMWareக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ இதில் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி வென் நாட் இன் யூஸ் இவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து பாஸ் பண்ணிடுவாங்க இன்கேஸ் பேக்ரவுண்டில் எந்த ஆப்ரேஷனும் இல்லைனா. ஸோ இந்த டூல் பாக்ஸ் வைஸ் பார்க்கும்போது இதில் எல்லா ஸ்பெசிஃபிகேஷனுமே வந்துடும். ரேம் கிளீனிங், நீங்கள் தேர்ட் பார்ட்டியாக ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண வேண்டிய தேவையே இருக்காது. ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதில் பேரலல் பாக்ஸா, பேரலல் டூல் பாக்ஸா, இல்லை வந்துட்டு VMware அண்ட் SandBox எது பெஸ்ட்டுன்னு. ஸோ என்கிட்ட கேட்டால் இந்த பேரலல் தான் பெஸ்ட். ஸோ நீங்கள் 6000 பே பண்ணி கண்டிப்பாக இதை வாங்கிக்கலாம். கிராக்லாம் இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணாதுங்க. அட் லாஸ்ட் இட்ஸ் அப் டு யூ. பிகாஸ் இது ஜென்யூன் மேக்OS ஆல்ரெடி நீங்கள் வாங்குறதே OS ட்ரஸ்டபிள் தான். ஸோ நீங்கள் பேரலல் பாக்ஸுங்கிறத கண்டிப்பாக போகலாம். என்னோடய ஃபாலோ வீடியோவில் நான் இந்த பேரலல் பாக்ஸை பற்றியும் அண்ட் SandBox அண்ட் VMware பற்றி ஒரு கம்பேரிசன் வீடியோ வேணால் போடுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு எதாவது டவுட், எதாவது பாயிண்ட் மிஸ் பண்ணியிருந்தால் கீழே கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோவை as soon as possible உங்களுக்கு கமெண்ட்டுக்கு ஆன்சர் பண்ணுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஸ்டே டியூன்ட்.